அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே 21ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த மே 21ல் என்ன அப்படின்னா பன்னாட்டு தேயிலை நாள், இன்டர்நேஷ்னல் டீ டே கொண்டாடப்படுகிறதுங்க. அதாவது தேயிலையினுடைய அந்த முக்கியத்துவத்தையும் அதனுடைய நீண்ட வரலாறு, கலாச்சாரத்தையும் பொருளாதார முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த தேயிலை நாள் மே 21ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. 2005ஆம் ஆண்டு முதல் இந்தியா, இந்தோனேஷியா, நேபாளம், உகண்டா போன்ற பல நாடுகளில் இந்த உலக தேயிலை நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. பசி மற்றும் வறுமையினுடைய அந்த முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையிலும் அதை கையாளும் வகையிலும் நாம் நிறைய பேர் சொல்கிறோம், டீ குடிச்சே உடம்பு வளர்க்குறாங்க நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இந்த டீயுடைய தன்மை, அந்த தேயிலுடைய முக்கியத்துவம், விவசாயிகளுடைய அந்த வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய அந்த தேயிலை முன்னெடுப்பு போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லை, 2019ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகளுடைய அந்த வேளாண்மை உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு இதை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி வருகிறதுங்க, இந்த உலக தேயிலை நாளை. அது மட்டுமல்ல, இந்த தேயிலையின் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படக்கூடிய வகையிலும் அதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கும் வகையிலும் இந்த தேயிலை நாள் மே 21ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அதுக்கப்புறம் இந்த மே 21ல் வேற என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த நடன ஆசிரியர், நடன கலைஞர் நம்முடைய அனிதா ரத்னம் அவர்களுடைய பிறந்த தினம். 1954ஆம் ஆண்டு மே 21ஆம் நாள் பிறந்தார். இவர் மிகச்சிறந்த ஒரு நடன கலைஞருங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த மோகினி ஆட்டம், அதே மாதிரி கதகளி, அதே மாதிரி களரி ஆற்று, இந்த 3 நடனங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக பயிற்சி பெற்றவர். அது மட்டுமல்ல, போர்க்கலைகளிலும் இவர் பயிற்சி பெற்று தேர்ந்தவர். இதை எல்லாமே ஒன்றிணைத்து நியோ பாரத் நாட்டியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த ஒரு பேர் வைத்து அதை நிறைய பேருக்கு இவர் கற்றுக் கொடுத்து வந்தாருங்க. 1992ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அரங்கம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் இயக்கி அதனுடைய இயக்குநராகவும் இருந்தார். 1993ஆம் ஆண்டு அரங்கம் நான் அரங்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பையும் உருவாக்கி பல கலைஞர்களுக்கு இவர் பயிற்றுவித்து வந்தாருங்க. இவர் பல துறை விருதுகளை பெற்ற மிகப்பெரிய ஒரு நடன கலைஞருங்க. அது மட்டுமல்ல, 2000ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா நர்த்தகி.com அப்படிங்கிற ஒரு இணையதள அமைப்பையும் உருவாக்கி இதற்கு மிகச் சிறப்பாக பல கலைஞர்களை உருவாக்கி வருகிறாருங்க. இப்படி நடன கலைகளில் மிகச்சிறந்த வல்லவராக விளங்கக்கூடிய அனிதா ரத்னம் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மே 21ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.